எதுக்கு மாமா கருப்பு சட்டையை போட்டு உட்காந்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு சில பேருக்கு உண்டான ஒரு கண்டன பதிவு தான் இந்த பதிவு. அதாவது "செய்யும் தொழிலே தெய்வம்" அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எந்த தொழிலை செய்கிறோமோ அதை நேசிக்கணும், கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நான் இப்போ பார்த்தேன், சூர்யாவோட லைவ் இந்த குழம்பு வச்சுக்கிட்டே ஒரு வீடியோ போடுறா. கம்ப்ளீட்டாக உட்காந்துக்கிட்டு இந்த மசாலா வியாபாரம் நீயா விருப்பப்பட்டு தான் நீ இறங்கின, எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ ஆர்டர் பிடிக்கும்போது வாங்க தங்கச்சிகளா, விழுதுகளா, உறவுகளா, இது இவ்வளவு, அது அவ்வளவு, கொரியருக்கு இவ்வளவு, மதுரைனா இவ்வளவு, தமிழ்நாடுனா இவ்வளவு, பெங்களூர்னா இவ்வளவு அப்படின்னு சொல்லி அப்படியே அதாவது எப்படி தெரியுமா, அப்படியே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறக்கப்ப அப்படியே அவங்கள போட்டு தாஜா பண்ணி அவங்களுக்கு அப்படியே ரொம்ப இதாக ஆரம்பித்தான். சரி ரைட்டு, புள்ள நல்லபடியாக ஒரு தொழிலை பார்க்கட்டும், நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி நானும் அதில் இன்வால்வாக பார்க்கட்டுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடலை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வேணாப்பா, உனக்கு நம்மளுக்கு இருக்கிற வேலைக்கு பேசாமல் நீ நிம்மதியை கெடுத்துக்கிறாத. மசாலா வியாபாரம் பார்க்குறேன்னா ஒன்றும் முழுசாக அதில் இறங்கி பார்த்தேன்னா பொறுமையோடு பாரு, அவசரப்படக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, திட்டக்கூடாது, நார்மலாக போ அப்படின்னு சொல்லி தான் நான் சரி ரைட்டுன்னு சொல்லி அதை நான் பார்க்க விட்டேன். ஆனால் இது போக போக என்ன ஆகி போச்சுன்னா, இவளுக்கு டிப்ரெஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, 2 பசங்க வீட்டில் இருக்கானுங்க, பெரியவன் சின்னவன் 2 பேருமே வீட்டில் லீவுக்கு வந்திருக்கானுங்க. இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த பயலுக, ஸ்கூலில் படித்து ஹாஸ்டலில் இருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கானுங்க. ஒன்று இந்த பக்கம் இரு, இல்லையா அந்த பக்கம் இரு, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சேன்னா இப்படி தான் மொத்த நிம்மதியும் கெட்டு போயிடும். இதனால் எவ்வளோ பாதிப்பு தெரியுமா, வீடியோ போட முடியல, லைவ் ஒழுங்காக வர முடியலை. ஒன்று மசாலா வாங்கினா அவங்களுக்கு கரெக்டாக டயத்துக்கு கொடுக்குறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். நீ உட்காந்துக்கிட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, வெயில் அடிக்கலை, நான் வறுக்கலை, நான் பொரிக்கலை, நான் கொரியர் அனுப்புனதில் பின்கோடு போடலை, அது போய் சேரலை, இந்த மாதிரிலாம் சொன்னால் காசு கொடுத்தவங்க ஒரு ஆர்வத்தில் எல்லோரும் கேட்கத்தான் செய்வாங்க. ஏக்கா எனக்கு எப்போ மசாலா வரும், எல்லாருக்கிட்டேயுமே என்கிட்ட எரிஞ்சு விழுகிற மாதிரியே எரிஞ்சு விழுந்தா எப்படி சரி வரும்? ஒரு வேலைன்னு இறங்கிட்ட, இப்போ நான் அதுக்காக நாங்கள் பல தியாகங்கள் பண்ணிட்டோம். அதாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை தவிர எங்கள் வாழ்க்கையில் சொல்லக்கூடாத விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்களை நாங்கள் மறைச்சிட்டோம். அது உங்களுக்கு என்னங்கிறது தெரியும், அதை நான் ஓப்பனாக வெளியே சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணுங்கிற அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு எங்களுக்குள்ளே இப்போ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஈடுபாடோ ஒரு சுகதுக்கமோ இல்லை, எதுவுமே துக்கம் இருக்குது ஆனால் சுகம் கிடையாது. துக்கம்தான் வாழ்க்கையில் முக்கால்வாசி நாள். காரணம் உன்னுடைய டிப்ரெஷன். நீ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உன் தலையில் ஏற்றிக்கிட்டு நான் முன்னேறணும், நான் அதாவது ஒருத்தர் பழமொழி சொல்லியிருக்காங்க தெரியுமா, எப்போவுமே ஒரே நியூட்ரலாக போகணும். வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த தொழிலாக இருக்கட்டும், எப்பயுமே ஒரே நியூட்ரலாக போகணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு நம்ம டக்கு புட்டுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சம்பாதிக்கணும், டக்குன்னு வீடு கட்டணும், வாசம் வாங்கணும், சொத்து நிலப்பலம். ஆண்டவன் ஒரு தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு பொறுமை இருக்கான்னு பார்ப்பான். பொறுத்தாரு தான் பூமி ஆள முடியும். அதை மாதிரி உனக்கு முதல்ல ஆண்டவன் பொறுமையை சோதிப்பான். நீ அந்த பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கனிவாக பேசி, என்னப்பா தங்கச்சி பிள்ளைகளா இப்படி இப்படி இருக்குப்பா அப்படி பேசுனா உனக்கு இன்னும் மேலும் 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 உனக்கு ஆதரவு பெருகும், நீ நல்லபடியாக வரலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்னால் மெதுவாக தான் வரும். பல பேர் எல்லோரும் உனக்கு ஒரே மாதிரி ஜால்ரா தட்டிக்கிட்டு போக மாட்டாங்க. 4 பேர் வாங்குறவங்க 2 பேர் ஒரு ஆர்வ கோளாறில் சீக்கிரம் கேட்கலாம். ஒருத்தவங்க உன்னைய மாதிரியே கோவக்காரியாக இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் நீ என்கிட்ட கோவப்படுற மாதிரியே அவங்ககிட்ட கோவப்பட்டா அது வாழ்க்கைக்கும் சரி எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் சரி சுத்தப்படாது. இன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறவங்க, ஒரு கடை ஓனராக இருக்கிறவங்க, ஒரு சொந்த வீடு கட்டினவங்கெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க, அவங்களுடைய பொறுமைக்கு உண்டான பலனை தான் ஆண்டவன் கொடுப்பான். அதை தான் உனக்கும் நான் சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட கோவப்படுற மாதிரியே கோவப்பட்டு கத்தி கதறி வேலைக்கே ஆகாது. உனக்குன்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்தா அதை கெட்டியாக பிடிச்சிக்கோ. பிடிக்க முடியலையா மொத்தத்துக்கு அதை நீ கழுவிட்டு தூரம் விலக்கிட்டு நீ பாட்டுக்கு உன் தொழில் என்ன இதையும் பார்த்து அதையும் பார்க்காம யூடியூப்பில் கவனம் செலுத்து, ஃபேஸ்புக்கில் கவனம் செலுத்து. இல்லையா ஏதாவது ஒன்றில் இரு, அதைத்தான் நான் சொல்லுவேன். 2 பக்கமும் இதை மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யார்? நான் தான். ஆனால் என்னை நீ மதிக்கிறியா? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்?
ஒரு 10% எனக்கு வந்து ஏதாவது கொடுப்பா. அந்த காசை வாங்கி நான் என் குடும்பத்துக்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என் பேரனுக்கோ ஏதோ செஞ்சுக்கிறேன். நானும் உன் கூட ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ கொரியர் போடுற வேலையில் பின்கோடு ஏன் மிஸ் ஆகுது? ஒரு விளாண்டுக்கிட்டு இருக்க பையன்கிட்ட அவன் ஏற்கனவே அந்த பப்ஜி கேமு, அந்த ப்ரீபெயர் கேமில் வந்து ஊறி போய் கிடக்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு உட்காந்துக்கிட்டு நீ உட்காந்து எழுதுவ, பேராவாக எழுதுவ. இதை வந்து இவங்களுக்கு இங்கே அனுப்பணும், செல்விக்கு அனுப்பணும், கும்மிடி பூண்டிக்கு அனுப்பணும், கீதாவுக்கு அனுப்பணும், சீதாவுக்கு அனுப்பணும், நீ எழுதிக்கிட்டே போவ. ஆனால் உன்னைய மாதிரி அவன் பொறுமையாக இருக்க மாட்டான். எழுத சொன்னால் ஒன்று தப்பாக போகிறதுக்கு காரணம் யார்? அவன் எழுதுகிற மிஸ்டேக்கு தான். நீ வந்து அட்ரஸை வந்து கரெக்டாக எழுதியிருப்ப, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். நீ எழுதுனது நோட்டில் நீ 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்க. உனக்கு முழுசாக வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண தெரியுமா? தப்பு யார் மேலே? உன் மேலே தான் தப்பு. அதை கொண்டு போய் நீ எழுதுன இப்போ சிட்டையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குற. அவன் பின்கோடை மறப்பேன். அவனுடைய விளையாட்டுக்கு வேகமாக வந்து எழுதி முடிச்சுட்டு நம்ம அடுத்து போய் சுட்டு விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுவேன். அப்போ ஒரு சில மிஸ்டேக் ஆகத்தான் செய்யும். அப்போ யார் இருக்கா கூட? நான் இருக்கேன். என்கிட்ட வந்து பொறுமையாக இங்கே வா, எனக்கு இந்த வேலையை பார்த்து கொடு. ஏன் உனக்காக நான் எந்த வேலையும் பார்த்தது இல்லையா? எவ்வளவோ வேலைகளில் உன் கூடவே இருந்தால் நேற்று பூரா அலைஞ்சேன். காலையிலேருந்து செல்ஃபோன் வாங்க போகிறேன்ட, அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட் தைக்க போகிறேன்ட, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டு வாங்கினேன், பேங்குக்கு போனேன். இன்னும் எல்லா வேலைக்கும் நான் உன் கூட வந்து சாப்பாடு முதற்கொண்டு ஹோட்டலில் வாங்கிட்டு 3 மணி 3:15 நான் சாப்பிட்டேன். உன் விஷயத்தில் ஏதாவது நான் குறை வைக்கிறேன்னா? கரெக்டாக நீ கூப்பிட்ற இடத்துக்குலாம் வர்றேன். உனக்கு அப்படியே நான் காலைல சொன்ன மாதிரி செக்கு மாடு மாதிரி என்னை அடிமாட்டுக்கு விலைக்கு வாங்கிட்டேன். ஒரு குடும்பத்திலேருந்து என்னை விலைக்கு வாங்கி என்னை கொத்தடிமையாக வச்சுருக்க. நீ சொல்கிற வேலையை நான் பார்க்க போகிறேன். அதுக்கு என்னையை நீ துணைக்கி வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் எழுதுன்னு சொன்னால், நான் ஒரு படித்தவன், பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவன். என்கிட்ட சொன்னால் நான் எல்லாத்தையும் எழுதி பின்கோடு போட்டு கொரியர் ஆஃபீஸில் போடுற வேலை என்னது? மசாலாவை போய் காய போட்டு அரைச்சி அதை பாக்கெட்டு போடுற வேலை ஒன்றுது. எப்பயுமே ஒன்று சொல்லவா, 2 பேர் சேர்ந்து ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, 2 கை தட்டணும். இந்தாருங்க, இப்படி தட்டினா தான் ஓசை வரும். நீங்கள் ஒரு கையை இப்படின்னு செய்யுங்க, இப்படின்னு செய்யுங்க, வராது. காரணம் அந்த 2 கையும் இணையணும். சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை. அதை மாதிரி நீ இல்லையே நான் இல்லை. சிக்கா சூர்யான்னு தான் சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துலையாவது சூர்யா சிக்கான்னு எங்கேயாவது சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அப்போ உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். சரி, எனக்கு இந்த பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்தவ நீ. உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அடுத்து உன்னுடைய மசாலா பிஸ்னஸ்லேயும் நான் தான் கூட வர்றேன். அப்படி இருக்கும்போது பேருக்கு என் பேரை எஸ்எஸ் மசாலா அப்படின்னு சொல்லி போட்டதோடு சரி. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என்னை அதில் வந்து ஒரு பார்ட்னராக நினச்சியா, இல்லை எனக்கு அதில் ஒரு பங்குதாரராக எனக்கு ஏதாவது கொடுத்தியா, இல்லை வேறு ஏதாவது என்னை இந்த மாதிரி கொரியர் அட்ரஸ் எழுது, கொரியரை போட்டு வா, இதை மாதிரி ஏதாவது வேலை கொடுக்குறியா? ஒன்றுமே கிடையாது. தானாக எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா அது வீணாக தான் போகும். நம்ம வந்து எப்பயுமே ஒருத்தவங்களை சார்ந்திருக்கோமா? இன்றைக்கி நீங்கள் வந்திருக்க, உனக்கு இவ்வளோ தூரம் இந்த மதுரை மண் உனக்கு ஆதரவு கொடுத்து மதுரை மக்களும் இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் யார்? இந்த மூலக்காரன் தான். நான் இல்லாட்டினா நீ கிடையாது. எனக்காக தான் எல்லோரும் உனக்கு ஆர்டர் தர்றாங்க. சரி, அந்த அண்ணன் இருக்கிறாரு, அந்த அண்ணனை பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ஏதோ வீடு வாசம் வாங்கணுங்கிறாங்க, அந்த அண்ணனே பாவம் ஒத்தையில் எவ்வளோ உழைப்பார், இந்த அம்மா கூட மாட இருந்து ஒரு மசாலா வியாபாரம் பார்க்கும்போது அதில் ஒரு 4-10 கிலோ நம்ம ஆர்டர் கொடுப்போம், அதில் ஒரு லாபம் வரட்டும். காலகாலத்தில் அந்த அண்ணனுக்கும் இவங்களுக்கும் இவங்க ஒரு வீடை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க, அவர் போய் அவர் குடும்பத்தோடு சேருவார், அதுக்குண்டான வேலைகளுக்கு நம்மளும் உதவி செய்வோன்னு சொல்லி தான் எல்லோரும் உனக்கு ஆர்டர் தர்றாங்க. முக்கியமான பாயிண்ட்டை நீ புரிஞ்சுக்கிறணும். சரியா? என்ன தான் உன் கைப்பக்குவம் மசாலாவில் வந்து நீ எத்தனையோ அந்த சீரகம், சோம்பு, மல்லி எல்லாம் நீ போட்டாலும் நீ சொல்ல பற்றியா அந்த கைமணம்னு சொல்லி, அதை மாதிரி தான் உன் கைமணம் எப்படியோ அதை மாதிரி தான் நானும் ஒரு கைராசிக்காரன். என்னையை உன் கூட வச்சுருக்கிறதுனால உனக்கு நட்டம் கிடையாது, உனக்கு லாபம்தான். அதை நீ புரிஞ்சுக்கிறணும். 2வது பொறுமை வேணும். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பொறுமை வேணும். பொறுமை இல்லாமல் போனால் அப்போ நீ கடைசியில் எருமையில் தான் போகணும். என்னைய கடைசியில் வந்து நீ எருமையில் ஏற்றி விட்டுருவ போல். அந்த அளவுக்கு உன் வேலைத்தனம் ரொம்ப மோசமாக இருக்குது. நீ நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. நிப்பாட்டிக்கிட்டேன்னா மசாலா பிஸ்னஸ் இல்லை, உன் கோவத்தை, உன்னுடைய ஆங்காரத்தை, உன்னுடைய அந்த எப்படி சொல்கிறது, முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. இப்போயும் சொல்கிறேன், அவள் பேசின பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய சகோதரிகள்கிட்டையும் மாப்பிள்ளைகள்கிட்டையும் தொடர்ந்து அவள் வந்து அவளுக்கு கூட நான் இருந்து அவளுக்கு கம்பெனி கொடுத்து மசாலா பிஸ்னஸில் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. அவள் இன்றைக்கி டிப்ரெஷனில் இருக்கா ரொம்ப. காரணம் என்னென்னா, கொடைக்கானலுக்கு போகிறோன்னு சொன்னோம், அந்த பிளான் கேன்சல். அதே மாதிரி மெட்ராஸுக்கு போகிறது 10ஆம் தேதி இந்த வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் இந்த 8ஆம் தேதி +2 ரிசல்ட்டு வேறு. அடுத்தடுத்து அவளுக்கு வந்து ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் இருக்கிறதுனால அவள் டிப்ரெஷனுடைய உச்சபட்சத்துக்கே போயிட்டா, உச்சக்கட்டத்துக்கே போயிட்டா. அதனால் யாரும் கோச்சுக்கிறாதீங்க.
அவளே நான் அவளை பொறுமையாக பேசி அவளை நான் மாற்றுறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க மக்களே, ஓகேவா? நான் எப்பயும் போல் 6 மணி லைவில் வந்து மிச்சத்தை பேசுகிறேன். யாரும் எதுவும் மனசில் வச்சுக்கிறாதீங்க. ஓகே, பாய்.